வாருமையா சொன்னாப்பானா பொங்கல் வந்துருச்சா இல்லை வந்துக்கிட்டே இருக்கா உமக்கு? நம்மளை போல் ஏழைப்பாளைகளுக்கெல்லாம் எங்கய்யா பொங்கல் உடனடியாக வரும்? டக்குன்னா வந்துடும், வந்துக்கிட்டே இருக்கு. சரி, வந்த விவரம் என்ன சொல்லும்? என் மகளுக்கு தலைப்பொங்கப்படி கொடுக்கணும். ஒரு 2,00,000 ரூபா தேவைப்படுது. என் பத்திரத்தை கொண்டு வரேன், வயப்பத்திரத்தை. அதை வச்சுக்கிட்டு கொடுங்க. என்னது வயப்பத்திரமா? அதை யார் கேட்டா உங்ககிட்ட? வாக்குக்கு பேர் போன குடும்பம் ஐயா உங்கள் குடும்பம். உங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு, அதெல்லாம் மனசில் வச்சுக்கிருக்கேன், மறக்கலை. 2,00,000 ரூபா தாரேன், வாங்கிட்டு போகிறோம், வட்டியே வேண்டாம். ஒரு 6 மாதத்துக்குள்ளே திருப்பி கொடுக்க வழியாக பாருங்க. சரிதானா? பத்தினி பெற்ற பிள்ளை நீங்கள், உங்கள் வாய்க்கு சீனி தான் போடணும். வட்டியாவது நீங்கள் வாங்கிடுங்க, அது நல்லா இருக்காது. சரி, இவ்வளவு சொல்லுதேரு. நீரே ஒரு பெர்சன்டேஜ் வட்டியை போட்டு கூடும். உங்ககிட்ட நான் வட்டி இவ்வளவு தாரணும்னு கேட்க மாட்டேன், சரியா? உங்களுக்கு மனசு பால் போல ஐயா, பால் போல பொங்கும் எல்லா செல்வமும் உங்கள் வீட்டில். என்னடியம்மா மருமகளே, இன்னும் பொங்கலுக்கு 2-3 நாள் தான் இருக்குது. உன் வீட்டில் இருந்து பொங்கப்படி எப்போ வருது? தலை பொங்கப்படி. வேறு இடத்துல பொண்ணு கட்டியிருந்தா சீரு சனத்தின்னு நிறையா வந்து இறங்கியிருக்கும். உங்கள் அப்பா இப்படி என்னத்தை கொண்டு வராருன்னு பார்ப்போம். எங்கள் அப்பா குறைவு இல்லாமல் பொங்கப்படி கொண்டு வருவாரத்தை. இந்த குத்தல் பேச்சு மட்டும் என்கிட்ட வேண்டாம். நானாக விருப்பப்பட்டு ஓடையாந்தால் உங்கள் பையனை விரும்பினாரு, நானும் விரும்பணும். எங்கள் மேரேஜ் லவ் மேரேஜ். இதில் என்ன குறை சொல்ல வேண்டியிருக்கு நீங்கள்? ஐயாடி அண்ணா, உங்கள் அப்பா என்ன கொண்டு வராருன்னு நான் பார்க்க தானே போகிறேன். நிச்சயம் நீங்கள் மூக்கு மேலே விரல் வைக்க மாதிரி தான் எங்கள் அப்பா கொண்டு வந்து பொங்கப்படி இறக்குவார். ஆத்தாடி, அப்படியா ராசாத்தி? சரி, எப்படி கொண்டு வராருன்னு பார்ப்போம். பாருங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் உள்ளே போகிறேன். சரிக்கு சரி பேசுதாளே. இப்போ பேசுகிறதுக்கெல்லாம் சரி சரின்னா என் கதை என்னத்துக்கு ஆகும்? சம்பந்தி, ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக கொண்டு வந்து உங்கள் மகளுக்கு தலை பொங்கப்படி இறக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாமா, நீங்கள் அசத்திட்டீங்க. ஆமாப்பா, உண்மையிலே நீங்கள் அசத்திட்டீங்க. இதில் அசத்துறதுக்கு என்னம்மா இருக்குது? கட்டி கொடுத்த நீ வந்து வாக்கப்பட்ட இடத்துல வந்து சந்தோஷமாக இருக்கணும். அதுதானம்மா என் குறிக்கோள், என் லட்சியம். சரி, பொங்கலை நல்லபடியாக விட்டு பொங்கலை கொண்டாடுங்க. நான் போயிட்டு வரேன். சரிங்க சம்பந்தி. தேங்க்யூ மாமா. என் கடமை மருமானே, இதில் என்ன தேங்க்ஸ் சொல்கிறீங்க? பொங்கல் கழித்து 4 நாளுக்கு பிறகு நான் வீட்டுக்கு வரேன்ப்பா. வாமா, வா, மாப்பிள்ளையோட வா. அது வாங்க எங்கள் ஊர் மாப்பிள்ளை. என்ன வந்ததும் வராதுமா பணத்தோடு வந்து நிற்கிய கையில்? வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? எங்கள் மாமா எனக்கு பொங்கப்படி தரதுக்கு 2,00,000 ரூபா வரைக்கும் செலவாச்சுன்னு சொன்னார். அவர் யார்கிட்டையும் கடன் வாங்க மாட்டார் உங்களை தவிர, அப்படிங்கிறது என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதனால தான் அந்த 2,00,000 ரூபாய் கொடுக்க வந்தேன். ஆஹா ஆஹா, அவருக்கு ஒன்றை மாதிரி ஒரு மருமகன் கிடைக்க எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். அதில் பாருங்க, நான் அப்புறம் பொண்ணை லவ் பண்ணி கட்டிக்கிட்டேன். அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணா. இப்போ அவள் என் மனைவி. அவளை பெற்ற என்னோட மாமனார் கஷ்டப்படுறத பார்க்குறதுக்கு எனக்கு மனசு சகிக்கலை. அதான் 2,00,000 ரூபாய் கொடுக்க வந்தேன், வாங்கிக்கிடுங்க. மாமா வந்தாருன்னா இதை பற்றி மாமாட்ட ஒன்றும் சொல்ல வேண்டாம். உன்னை பெற்ற தாய் தகப்பன் நல்ல பிள்ளையை பெற்றிருக்காங்க ஐயா. அது மட்டும் இல்லை, உன் மனைவி உன்னை கணவனை அடையவும் கொடுத்து வச்சுருக்கா. உன் மாமனார் உன்னை மருமகனை அடையவும் கொடுத்து வச்சுருக்காரியா. உன் நல்ல மனசுக்கு உனக்கு எல்லா செல்வங்களும் வாழ்க்கையில் போயிருக்கும். இது வரைக்கும் என் மாமனார் கொடுத்து வச்சுருக்காரு, என் மனைவி கொடுத்து வச்சுருக்கேன், எங்கள் அம்மா அப்பா கொடுத்து வச்சுருக்காங்கன்னு சொன்னீங்களே. மொத்தத்தில் இவங்க எல்லாரும் எனக்கு கிடைக்க நான் தாங்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி ஒரு நல்ல நண்பரமே எங்கள் மாமாவும் கொடுத்து வச்சுருக்கார். இதை வாங்கிக்கிடுங்க. மாமா வந்து திருப்பி அடைக்க வரும்போது இதை மெதுவாக சொன்னால் போதும். ரொம்ப நன்றி. உங்களுக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். வயசில் நீ சின்ன பையனாக இருந்தாலும் நீ தான் பெரிய மனுஷன். நீ தான் பெரிய மனுஷன்.